வலிக்குது. என் குழந்தைய கொல்றதுக்குன்னே பிறந்திருக்கா இவ பாவி. இவளாலதான் என் குழந்தை இவ்ளோ கஷ்டப்படுறான். ஏற்கனவே அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப ஆளுங்களை வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒத்தடம் கொடுக்கறா மூதேவி. நீ பிறந்ததுல இருந்தே இந்த குடும்பத்துக்கு கெட்ட நேரம். சாணியம் புடிச்ச வச்ச. எனக்கு வெறிய கிளப்பாத கிழவி. நாங்க வந்து உனக்கு கொன்னுடுவேன். வாடா, வந்து என்ன கொல்லு. தைரியம் இருந்தா வாடா, நிம்மதியா கண்ணு மூடுவேன். அதான் ஆசை வந்துருச்சு. நான் டிக் அடிக்க போறேன். நான் அடிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். இதோ இன்னொரு காடு வந்துருச்சு. நான் தான் ஜெயிச்சேன். ஏய், காத்த குடுங்கடா. வேடிக்கை போங்கடா எல்லாரும். போங்கடா. நான் தாண்டா ஜெயிப்பேன். என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுடா. வைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல. ஆமா, ராஜேந்திர வந்துட்டானா? வேலையை விட்டுட்டு அவன் இங்க வந்தா இவரு வைத்திய செலவுக்கு யாரு பணம் தருவா? சுசீலனை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. என்னடா பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு. டைமண்ட் ஆஸ், கிளவர் ஜாக்கி, டைமண்ட் கிங். நீ ஒரு ஆட்டம் போடுறியா? முழு பைத்தியம். டேய் மாதவா. நான் மாதவ இல்ல, புரோக்கர் கண்ணப்பன். நான் ஜெயிச்சதுக்கு நீ பணம் கொடுக்காமயே போயிட்டல்ல. குடுறா டேய், குடுறா. வேடா. இது 50 ரூபாய். இது 100 ரூபாய் நோட்டு. ஏய், எனக்கு 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் குடுறா. 50 ரூபாய் குடுறா. விட மாட்டேன். ஏய், நில்றா டேய், ஓடாத. 50 ரூபாயை கொடுத்துட்டு போ. 50 ரூபாயை குடுறா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா டேய். 50 ரூபாயை குடுறா. 50 ரூபாய் கொடு. கொடுக்கறேன் ஒண்ணா. அவ்வளவு தானா? டேய், அங்க பாருடா. மாமா, விடுங்க அவனை. விடுங்க மாமா. மேல வாங்க. என்ன விட நான் சீட்டாட போனோம். என்ன ஓட்டே. வாங்க மாமா. டேய் ரகு, என்னடா இவ்வளவு சீக்கிரம் கடையை மூடிட்ட? எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு வேணும்டா. குடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்டா. குடுக்குறியா? என்னடா எங்கடா கூட்டிட்டு போற? இவர் வீட்டுக்கு கூட்டு போங்க. சீட்டாட்டத்துல எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? வைத்தியர் ஆஸ்பத்திரியில சேர்த்து சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இது அந்த ஆண்டவனே கொடுத்தது. என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமான தண்டனை தான். ஐயோ, எனக்கு பசிக்குது. பசி உயிர் போகுது. எனக்கு பசிக்குது. 3 பேரும் சாப்பிடுற சாப்பாட்டை இந்த ஆளே தின்னு தீத்துட்டா. இனி நான் எங்க போகட்டும்? கொஞ்சம் தண்ணி குடுக்கலாமா? வேண்டாம். இங்க பாத்தியா, கடிச்சு கொதறி இருக்கிறா. அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு பசிக்குது. யாராவது ஒரு பாடுங்க. மாமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்ணுமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு மேல பாசம் இருக்குல்ல. கொண்டு வா. வேண்டாமா, பக்கத்துல போகாத. அந்த ஆளு கடிச்சிருவான். மாமா எதுவும் செய்ய மாட்டாரு. இந்தாங்க, சாப்பிடுங்க.